தளபதி 69 எடுக்க போறது யார் தெரியுமா? கேவிஎன் புரொடக்ஷன். அவங்கள பத்தி தெரியுமா? வேற லெவல் அவங்களாம் அப்படின்ற மாதிரி கேவிஎன் புரொடக்ஷனை பத்தி பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, என்ன நடந்திருக்கு, யார் இந்த கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் அப்படின்றத பத்திலாம் டீடைல்டா பார்க்கலாம். தமிழ் சினிமாவில இருந்து விலக போவதா கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு தளபதி விஜய். தளபதி 69 படம் தான் நான் நடிக்க போறதுலேயே கடைசி படம் அப்படிங்கிறதையும், அதற்கு பிறகு முழு நேரமா அரசியல் இறங்க போறேன் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் அறிவிச்சு ரசிகர்கள் அதிர்ச்சிக்குள்ளாக்குனாரு. தளபதி விஜயோட ஃபேன்ஸை பத்தி சொல்லவே தேவையில்லை. கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. இது அவங்களுக்கு மட்டும் அதிர்ச்சி இல்ல, தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள்னு எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. தளபதி 69 படத்தோட அறிவிப்பை கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா படத்தோட அறிவிப்பானது வெளியாகாமலே ரசிகர்கள் அதிகமாவே சோதிச்சுக்கிட்டு இருந்தது. இந்த நிலையில தான் இந்த படத்தை பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் சமூக வலைதளத்துல அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் விஜயோட 69வது படமா தளபதி 69 படத்தோட அறிவிப்பை நேற்றைய தினம் வெளியிட்டாங்க. கடந்த சில மாதங்களாவே தளபதி 69 படத்தை பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் சோசியல் மீடியால வந்துகிட்டு இருந்தது. ஆனா நேற்றைய தினம் எல்லா வதந்திகளுக்கும் கேவிஎன் நிறுவனம் முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. பெங்களூரு மையமா கொண்டு செயல்படக்கூடிய நிறுவனம் தான் கேவிஎன். தளபதி 69 படத்தின் மூலமா தான் முதல் முறையா தமிழ் சினிமாவில் கால் தடத்தை பதிச்சிருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஹெச் வினோத் தான் இந்த கடைசி படத்தை இயக்கி இருக்காரு. இசையமைப்பாளரா அனிருத் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஜனநாயகத்தோட விலக்கை ஏத்துறதுக்காக விரைவிலேயே தளபதி வரப்போறாரு அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட அறிவிப்பு போஸ்டர் வெளியிட்டு இருக்காங்க. இதனால தளபதி விஜயோட கடைசி படமானது அரசியல் களத்தை மையப்படுத்தி தான் வெளியாக இருக்கு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. எப்பவுமே தன்னோட படங்கள்ல சமுதாய கருத்துக்களை மையமா வச்சு கதை களங்களை உருவாக்குறவர் தான் ஹெச் வினோத். அஜித்குமார் நடிப்புல வெளியான நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவுன்னு இந்த எல்லா படங்கள்லயுமே சமூக கருத்தை முன் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி கான்செப்ட்ல தான் தளபதி 69 படமுமே உருவாகும் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். தளபதி 69 படத்தை கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் மிக பிரம்மாண்டமா தயாரிக்க உள்ளதா சொல்லப்படுது. இந்த படமானது அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக இருக்கு. ஹெச் வினோத் கண்டிப்பாவே சிறப்பான கதை களத்தோட பிரமாதமா படத்தை எடுப்பாரு அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். இந்த படத்துல மோகன்லாலும் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம சமந்தா இல்லனா சிம்ரன் விஜய்க்கு ஜோடி ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எதுவா இருந்தாலும் சரி, அடுத்தடுத்து படத்தோட அப்டேட்களை ஹெச் வினோத் வெளியிடுவாரு அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். முன்னதா அதிகமான படங்களை விநியோகம் செஞ்சு மிகப்பெரிய அளவுல பெயர் பெற்ற நிறுவனம் தான் கேவிஎன் நிறுவனம். கடந்த 2021ஆம் ஆண்டு சகத் அப்படின்ற படத்தை எடுத்து தொடர்ந்து பை டூ லவ் படத்தையும் தயாரிச்சிருந்தாங்க. வெங்கட் நாராயண் மற்றும் நிசா வெங்கட் ஆகியோர் இந்த நிறுவனத்தோட தயாரிப்பாளர்களா இருக்காங்க. இப்ப யாஸ் நடிப்புல உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய டாக்ஸிக் படத்தையுமே இந்த தயாரிப்பு நிறுவனம் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம சூர்யாவோட கங்குவா, 777 சார்லின்னு சில முக்கியமான படங்கள்லயுமே இணைஞ்சு செயல்பட்டு இருக்காங்க. மேலும் இந்த நிறுவனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, மேலும் இந்த நிறுவனத்தோட அடுத்த தயாரிப்பா கேடி தி டிவில்ஸ் வார்ஃபீல்ட் அப்படின்ற படத்தை டிசம்பர் மாதத்துல ரிலீஸ் செய்யவும் அறிவிச்சிருக்காங்க. உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டுள்ள இந்த படமானது சினிமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். சரி, ஓகே, நீங்களும் உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தளபதி 69 அதாவது தளபதியோட கடைசி படத்துல தளபதி விஜய்க்கு ஜோடியா எந்த கதாநாயகி இருக்கலாம் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை